வணக்கம். ஆடிட்டர் சார்ட்டர் அக்கவுண்டன்ட் ஏகேஎஸ் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ இன்டர் மே 26 இன்னைக்கு ஃபஸ்ட் எக்ஸாம், அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம். பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க எக்ஸாம் எழுதிட்டு அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, மெயினாக இதில் நம்ம ஆன்சர்ஸ் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பசங்க எக்ஸாம் எழுதிட்டு என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது ஜென்ரலாக ஒரு பசங்களும் இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆர் கேட்கறதுக்கு வைக்கப்படுவாங்க. நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சான்றது தெரியாது. பேரண்ட்ஸுக்கு பசங்க சொல்கிறத நம்பலாமா வேணாமான்னு தெரியாது. இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸ், இந்த பிளேலிஸ்ட் ஒரு தீர்வு. இது எல்லா ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இதை நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பசங்க கிட்ட கேட்டுட்டு இந்த வீடியோ போடுவோம். ஸோ இது வந்துட்டு நான் யாரோ சொல்கிறத வச்சு போடுறது கிடையாது. நான் ட்ரெயின் பண்ணி, எங்கள் டீம் ட்ரெயின் பண்ணி நாங்கள் எக்ஸாம் காமிச்ச பசங்களை 5 மணிக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இந்த வீடியோஸ் போடுறது. ஸ்ரீவத்சவா 2 மினிட்ஸ் திருப்பி கால் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் திருப்பி கால் பண்ணுறேன். நீ சூப்பராக இருக்குன்னு தெரியும், நான் திருப்பி கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி என்ன இன்னைக்கு ஃபீட்பேக் அப்படின்னா, பேப்பர் வந்து லென்த்தி, அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வந்து லென்த்தி, ஆனால் பேப்பர் ஈஸி. ஸோ கண்டிப்பாக 85 மார்க்ஸ் வரைக்கும் எழுதியிருக்க முடியும். எல்லாராலையும் ஒரு 85 மார்க்ஸ் வரைக்கும் எழுதியிருக்க முடியும். எம்சிக்யூ கொஞ்சம் டைம் பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் வரைக்கும் சில பேருக்கு பிடிச்சிருக்குது. ஆவரேஜாக 35 மினிட்ஸ் பிடிச்சிருக்குது எல்லாருக்கும். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் நிறைய புக் பேக் சம்ஸ் வந்துருக்குது. சில ஆர்டிபி சம்ஸ் வந்துருக்குது. ஆனால் எல்லாமே பெரிய பெரிய சம்ஸ். ஸோ அதனால கண்டிப்பாக வந்துட்டு டைம் பிடிச்சிருக்கும். நிறைய பேரால் ஃபுல் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் எழுதின வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கூட ஈஸி தான் இருந்திருக்கு. அதுவுமே புக் பேக் சம்ஸ் தான். ஆனால் அது சில பேருக்கு ட்ரிக்கியாக ஃபீல் ஆயிருக்கும். பிகாஸ் AS 15 சம்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பெருசாக போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அது கம்பல்சரியாக இருந்தாலும், அது வந்து ஈஸியாக இருந்தாலும், புக் பேக்கில் இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. AS 10, AS 15 கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் அது கொஞ்சம் போட்டு பார்த்துக்கணும் AS 15 பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் வந்து டைம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தியரி ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு போயிருந்தவங்க, பிரான்ச் நல்லா படிச்சுட்டு போயிருந்தவங்க 6th கொஸ்டின் எழுதியிருப்பாங்க. பட்டு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் படிச்சுட்டு அந்த பிரான்ச் பயமாக இருக்குன்றவங்க அது எழுதியிருக்க மாட்டாங்க. மற்றபடி அது எழுதினாலுமே உங்களுக்கு மிச்சம் தான் எழுதியிருக்க முடியும். இன்னும் எதனால இந்த பேப்பர் ரொம்ப ஈஸின்னு பசங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனால் கன்சாலிடேஷன் கொஸ்டினே இல்லையா பேப்பரில். அந்த அமல்கமேஷன் கொஸ்டினும் புக் பேக்கு. ரிகன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி கொஸ்டினா, அதுதான் டைம் சேவர்ன்றாங்க. ரிகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே குட்டி வந்து ரிகன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின் தான் சார்னு சொல்கிறாங்க. அண்ட் கன்சாலிடேஷன் இல்லாத ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லாருக்கும். அண்டு நிறைய பேர் பிரான்ச்சை மட்டும் சாய்ஸில் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, சார் எழுதின வரைக்கும் ஹாப்பியாக எழுதியிருக்கேன், ஆனால் என்ன பேப்பரை முடிக்க முடியல, இன்னொரு மேபி ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா பேப்பர் முடிச்சிருப்பேன், 5-10 நிமிஷம் இருந்தால் பேப்பர் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. பேப்பர் இஸ் ஈஸி. ஆக்சுவலி இந்த பேப்பர் பற்றி யாரோ கேட்டிருந்தாங்க நேற்றுக்கு. AFM கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. நான் AFMக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப டஃப்பாக இருந்தது பேப்பர் நேற்றுக்குன்னு சொல்லிட்டு. அதில் சக்தின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். AFM பேப்பரை பற்றி நான் போட்ட ரிவ்யூவில் சக்தின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். வாட் இஸ் யுவர் ப்ரிடிக்ஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்டர்னு போட்டிருப்பேன். அப்புறம் நான் போட்டிருப்பேன் அக்கௌண்ட்ஸ் ஈஸி, லா ஈஸி, டேக்ஸ் டஃப் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன். இது நான் நேற்றுக்கே போட்டேன் இந்த கமெண்ட்டை. அதனால் நீங்கள் வந்துட்டு சார் இது வந்து நீங்கள் இதுவாக சொல்லாதீங்கன்ட்டு, இதுதான் நடக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்தே தீரணும். இந்த தடவை வந்து CA இன்டரோட குரூப் 1 ரிசல்ட்ஸ் சூப்பராக கொடுத்தே தீரணும். அதனால் டேக்ஸ் டஃப்பாக இருந்தாலும் ஃபெயிலாம் ஆக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் பாஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப மோசமாக படிச்சுருந்தா மட்டும் தான் இந்த தடவை ஃபெயில் ஆவீங்க. பட் பேப்பர் டஃப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கதற அளவுக்குலாம் இருக்காது. சரியா? தெரியுமா போங்க. லா ஈஸி எழுதி வச்சுங்க. லா ஈஸியாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். டன். ஆல் தி பெஸ்ட். பாய்.